இப்போ இதில் வந்து ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ யார் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹியூமன் ஒரு சோஷியல் சிஸ்டம் கூட ப்ளஸ் ஈகோ சிஸ்டம் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் இது, சரிங்களா? இப்போ வந்து இந்த ஹியூமன் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, அதாவது நம்மளுடைய ஈகோ சிஸ்டம் சொல்லக்கூடிய இந்த டாப்பிக்கில் நம்மளோட சுற்றி இருக்க எல்லா விஷயத்தோடு நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம், ஒரு மனுஷன்லாம் இன்னொரு மனுஷன். அதே மாதிரி சோஷியல் சிஸ்டம்னா என்னென்னா, சிம்பிளாக வந்து லைக் நம்ம பழகக்கூடிய எல்லாருமே வந்து அந்த சோஷியல் சிஸ்டம்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ இவங்கள நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் இல்லையா. இப்போது இதனால் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது, சேஞ்சஸ் ஏற்படுது. எதில்? ஃபிசிக்கல், எக்கோலாஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நம்மனால ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இம்பேக்ட் கூட ஏற்படுது. இது வந்து நம்மளால் இப்போது வந்து என்ன நடக்கும்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஏற்பட்டது நம்மளுடைய இம்பேக்ட்னால. ஸோ இந்த ஆந்த்ரோபாலஜிக் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் தேர் இம்பேக்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஆந்த்ரோபாலஜிக் ஆக்டிவிட்டீஸ் டிரைவ்ட் ஃப்ரம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நம்மளால் இருந்து தான் இந்த ஆந்த்ரோபாலஜிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இது ஏற்பட்டனால என்னெல்லாம் ஆகுது அப்படின்னா, கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் வேஸ்டஸ் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் இது பை ப்ராடக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, யூஸ் ஆகாமல் அது ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணி CO2 அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜஸில் நான் கூகுள் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலிமா ஒவ்வொரு இம்பேக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஆகுது. எக்கச்சக்கமான கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி அதை அஃபெக்ட் பண்ணுறனால திருப்பி அதே டெம்பரேச்சருக்கு வந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுறது. அது இவாப்ரேட் ஆகும்போது ஆசிட் ரெயின் நமக்கே திருப்பி வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோமோ திருப்பி நமக்கு வருங்கிற மாதிரி நம்ம இந்த ஆந்த்ரோபாலஜிக் ஆக்டிவிட்டி மூலிமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, the term is often used in the context of the environmental externalities in the form of chemical and biological wastes that are produced as byproducts of otherwise purposeful human activities. For instance, it is widely believed that the production of carbon dioxide is a primary factor driving anthropologic climatic change. ஸோ இந்த சேஞ்ச்னாலே நிறைய எஃபெக்ட் ஏற்படுது. எதுலலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கே நல்லா தெரியும். இம்பேக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அடி எங்கே ஆகுது அப்படின்னா அக்ரிகல்ச்சர் தான். நமக்கு அக்ரிகல்ச்சர்னால் நமக்கு நல்லாவே தெரியும். இப்போவே அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்மளே கண்குள்ளாக பார்த்துட்ருக்கோம் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகிறனால. ஸோ என்ன மாதிரி ஆகுதுன்னா, டீஃபாரஸ்டேஷன், சாயில் இரோஷன், டிப்ளீஷன் ஆஃப் நியூட்ரிஷன் மொத்தமாக அடி வாங்குது. ஸோ நம்ம பாஸ்பேட் ஒரு ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய கேட்மியம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸிக் பார்ட்டிக்கல் என்ன ஆகுது அப்படின்னா சாயிலை கண்டாமினேட் பண்ணி நிலத்தோட தன்மையே வந்து அதை அழிச்சிடுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இம்பேக்ட். அதாவது நம்மனால ஆந்த்ரோபாலஜிக் ஆக்டிவிட்டீஸ்னால் ஏற்படக்கூடிய ஒரு முதல் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகிறனால ஃபஸ்ட்டு இம்பேக்ட் அக்ரிகல்ச்சர் அடி வாங்குது. ஸோ அடுத்து இம்பேக்ட் ஆஃப் மெரைன் ஃபிஷரிஸ். ஸோ இதனால் மெரைன் என்ன ஆகுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லைக் பயோட்டிக் கம்யூனிட்டிஸ், ஃபிஷரிஸ், ஈக்காலஜிக்கல், எக்கனாமிக், சோஷியல் எக்கனாமிக் நேச்சர் எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்படி மொத்தமாக அடி வாங்குது. ஸோ இது செகண்ட். ஸோ மெரைன் ஃபிஷரிஸில் மொத்தமாக அடி வாங்குது. தேர்டு இதனால் என்ன ஆகுதுன்னா ஆயில் பொல்யூஷன், மெரைனோட ஈகோசிஸ்டம் மாறினால ஈவன் அந்த நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபிஷ்ஷை நமக்கு விஷமாக சில நேரங்களில் மாறிடுது. நிறைய பேர் பிளாஸ்டிக் கூட உள்ள மீனில் இருக்குதுன்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து நம்மளே லைக் வைரலாக நம்ம சில இடத்துல வந்து வீடியோஸ் பார்த்துருப்போம் நம்ம சோஷியல் மீடியாவில். ஸோ என்ன ஆகுதுன்னா, லார்ஜ் இன்புட்ஸ் ஆஃப் வேஸ்ட் ஆஃப் டொமஸ்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நேச்சர் இன்க்ளூடிங் ஆயில் பொல்யூஷன் வாஸ் பர்டன் த மெரைன் என்விரான்மெண்ட் வித் ஃபர்தர் ரெடியூஸ்ட் பயோடைவர்சிட்டி. இது செகண்ட் இம்பேக்ட். தேர்ட் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிக் மெல்ட்டிங். ஸோ ஆர்டிக் ரீஜன்ஸோட கிளேஷியர்ஸ், சி ஐஸ், பெர்மாஃபாஸ்ட் எல்லாமே டெம்பரேச்சர்னால மொத்தமாக உருகி எங்கே வருதுன்னா கடலில் வந்து திருப்பி அது ஐக்கியமாகுது. அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களும் வந்து அதனாலேயும் வந்து பாதிக்கப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா மைனிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதனால் என்னெல்லாம் ஆகுது,
டாக்ஸிக்காக சப்ஸ்டன்ஸ் ரிலீஸ் ஆகிறனால அங்கே மைன் பண்ணுறவங்களையுமே நிறைய பேர் இறந்து போகிறாங்க, நிறைய நியூஸில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து போக என்ன ஆகுது அப்படின்னா, இதனால இரோஷன் ஏற்படுது, செடிமெண்ட்ஸ் வந்து என்ஹான்சிங் லோட் இன் ரிசீவிங் வாட்டர் பாடிஸ் அண்ட் டஸ்ட் பொல்யூஷன்ஸ். இதனால் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது டியூ டு த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ஃப்ரம் தி எர்த். அண்ட் ஃபிஃப்த் வந்து இம்பேக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ். த்ரூ த லைஃப் சைக்கிளில் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இதனால் என்னது ஆப்ரேஷனல் ப்ரீடியேட் அண்ட் டு த ஃபைனல் டெமாலிஷன் வரைக்குமே என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாகவே இம்பேக்ட் ஆகுது. ஸோ இது முக்கியமாக 5 விஷயம் இம்பேக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட், செகண்ட் மெரைன் ஃபிஷரி, ஆர்டிக், அடுத்து ஃபோர்த் மைனிங், அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதெல்லாமே வந்து இம்பேக்ட் டியூ டு தி ஹியூமனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள். அண்ட் என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இது ஒரு ஃப்ரெஞ்ச் வார்த்தை. என்விரான் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர் சரௌண்டிங், நம்மளை சுற்றி இருக்க விஷயம் தான் என்விரான்மெண்ட். ஸோ everything that surrounds or affects an organism during its lifetime is collectively known as environment. ஸோ பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் ஏபயோட்டிக் காம்போனன்ட் அண்ட் பயோட்டிக் காம்போனன்ட். ஸோ ஏபயோட்டிக் அப்படின்னா ஆல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் இன் த என்விரான்மெண்ட் which affect the ecosystem. எக்ஸாம்பிள் சாயில், விண்ட், வாட்டர், சன்லைட், டெம்பரேச்சர். நம்ம இருக்கக்கூடிய மண், காற்று, தண்ணி, வெளிச்சம், இருக்கக்கூடிய தட்ப வெப்பங்களுக்கு பார்த்திங்களா, அது எல்லாமே ஏபயோட்டிக். பயோட்டிக் அப்படின்னா எனி லிவிங் காம்போனன்ட் தட் அஃபெக்ட்ஸ் another organisms or shapes the ecosystem. அப்படின்னா என்னென்னா பிளான்ட், அனிமல், ஃபங்கை, பாக்டீரியா இது எல்லாமே பயோட்டிக் காம்போனன்ட் சொல்கிறாங்க. இது போக ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா லீத்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் 4ஆக பிரிக்கிறாங்க. இல்லை லீத்தோஸ்பியர்னால் என்ன அப்படின்னா சாலிட் க்ரஸ்ட், டாப் லேயர், அதாவது ராக், மினரல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்திங்கன்னா இட் கான்ஸ்டியூட்ஸ் ஆஃப் 29 பார்ட் ஆஃப் தி எர்த், மெயின்லி ஆஃப் பிளான்ட், அனிமல்ஸ், லிவிங் ஆர்கானிசம்ஸ். அடுத்து ஹைட்ரோஸ்பியர்னால் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஹைட்ரோஸ்பியர்னால் தண்ணி சார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது ரிவர், லேக், சீஸ், ஓஷன்ஸ், பாண்ட்ஸ், ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது பார்த்திங்கன்னா ஒன்லி லெஸ் தென் 1% ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிள் ஃபார் ஹியூமன் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஹைட்ரோஸ்பியரில். அண்ட் அட்மாஸ்பியரில் பார்த்திங்கன்னா லைக் atmosphere consists of number of gases, dust and water vapor. The changes in the atmosphere produces changes in the weather and climate. ஸோ இந்த லேயர்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ட்ரோபோஸ்பியர் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை ஆல்டிடியூட் வந்து அதிகமாக டெம்பரேச்சர் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல் வெதர் டெவலப்மெண்ட் அக்கர்ஸ் இன் தி ட்ரோபோஸ்பியர் தான். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கனெக்டிங் லேயர்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து சாட்ரோஸ்பியர். சாட்ரோஸ்பியர்னால் சிம்பிள் ஓசோன் வந்து இங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்ரோபோஸ்பியருக்கும் சாட்ரோஸ்பியருக்கும் நடுவில் இருக்கிறது ட்ரோபோபாஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் டியூ டு த அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் த அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸ் ஆஃப் த சன் பை ஓசோன் ப்ரெசென்ட் இந்த லேயர். இந்த லேயரில் ஓசோன் இருக்கனால யூவி ரேஸ் அப்சர்வ் பண்ணனால இந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் எப்பயுமே இன்க்ரீஸாகவும் இருக்கும், அப்சர்வ் விஷயம் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ மீசோஸ்பியர் அப்படின்னா என்னென்னா அப் டு 50 and 80 kilometer above the surface of the earth. இங்கே தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார் இருக்கும். இதில் வந்து கோல்டஸ்ட் டெம்பரேச்சர் வந்து இந்த இதெல்லாம் இருக்கும். ட்ரிப்பிங் ஆஸ் லோ ஆஸ் -100 degree Celsius வரைக்கும் இருக்குமாமா. அடுத்து தெர்மோஸ்பியர் என்னென்னா இது ரேடியோ டிரான்ஸ்மிஷன் தான் நடக்கும். அதாவது இதோடைய ஹைட் பார்த்திங்கன்னா 80 to 400 kilometersக்குள்ளே இருக்கும். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் அனதர் வந்து ஐனோஸ்பியர் அப்படின்னா வந்து ரேடியோ சிக்னல்ஸ் அண்ட் ப்ராட்காஸ்டிங்லாம் இங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ், ரேடியோ வேவ்ஸ் டிரான்ஸ்மிட்டட் எர்த் அண்ட் அது போகிற எர்த்லேருந்து போகக்கூடிய ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பியே வந்து இதே லேயருக்கு வரும். அதனால தான் நம்ம ரேடியோ ப்ராட்காஸ்டிங் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 80 to 400 kilometers. ஸோ இது எலக்ட்ரிக்கலி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். இது பாயிண்ட் முக்கியமாக. எக்ஸோஸ்பியர்னா வெதர் சேட்டலைட்ஸ் ஆர்பிட் வந்து எங்கன்னா இங்கே தான் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹீலியம், ஹைட்ரோஜன் மாதிரி கேஸஸில் வந்து அப்பர் மோஸ்ட் லேயரில் தான் இருக்குது. ஸோ வெதர் சேட்டலைட்ஸ் இங்கே தான் இருக்குது. அண்ட் பயோஸ்பியர் என்னென்னு பார்த்துலாம். அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிங்டம் டுகெதர் மேக் பயோஸ்பியர் ஆர் லிவிங் வேர்ல்ட். நேரோ ஜோன் ஆஃப் த எர்த் வேர் லேண்ட், வாட்டர், ஏர் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் டு சப்போர்ட் லைஃப். இதுதான் வந்து பயோஸ்பியர்னு சொல்கிறேன். ஸோ லேண்ட், வாட்டர், ஏர் எங்கே வந்து ஐக்கியமாகுதோ அதுதான் பயோஸ்பியர்னு சொல்கிறாங்க. அண்ட் இது ரிலேட்டட் கொஷின் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா
கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டு இல்லைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாட் கரெக்டு. ஆன்சர் வந்து சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெவலப்மெண்ட் ஹேஸ் எ எட்ஜ் ஓவர் த என்விரான்மெண்ட்னா கிடையாது. ஸோ இதெல்லாம் கரெக்டான ஆன்சர் படிக்கலாம். என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் இன்டர் ரிலேட்டட் விச் cannot be separated from each other. கரெக்ட். ட்ரூ. Development is a continuous and constant process. ஆமாம், ட்ரூ. ஸோ 1 and 2 is a correct answer and 3rd is a wrong answer. ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து 3 ஒன்லி தான். அடுத்து 13th கொஸ்டின் அசர்ஷன் ரீசனில் கொடுத்துருக்காங்க. இல்லை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி இஸ் த ஆன்சர். போத் ஏ அண்ட் பி ஆல் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆஃப் ஏ தான் ஆன்சர். ஸோ ஏ அசர்ஷன் என்ன சொன்னால் ஹியூமன் என்விரான்மெண்ட் இன்ட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த டிகிரி ஆஃப் ஹியூமன் ஆக்டிவிட்டி. ட்ரூ தான். அடுத்து வந்து ரீசனில் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ஹேவ் ஹார்ம்ட் ஈகோ சிஸ்டம் விச் ஹேவ் ரிசல்டட் இன் த லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. இதுவும் ட்ரூ தான். இப்போ பாருங்கள், இன்ட்ராக்ஷனுக்கும் லாஸுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக கிடையாது. அதனால தான் வந்து சி ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ 14 கொஸ்டின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வந்து ஆந்த்ரோபோலஜிக் ஆக்டிவிட்டி கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். எதெல்லாம் வந்து ஆந்த்ரோபோலஜிக் ஆக்டிவிட்டினா மைனிங், இண்டஸ்ட்ரியலைசேஷன், வெதரிங் எல்லாமே ஆந்த்ரோபோலஜிக். டீஃபாரஸ்டேஷன் மட்டும் கிடையாது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டீன்னு கொடுத்துருக்காங்க. நாட் அண்ட் ஆந்த்ரோபோலஜிக் ஆக்டிவிட்டி வந்து டீஃபாரஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க கம்பேர் பண்ணும்போது. ஸோ 15th கொஸ்டினுக்கு எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் டியூ டு த ஆந்த்ரோபோலஜிக் ஆக்டிவிட்டீஸ் கேட்டிருக்காங்க. இல்லை இன்கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிடுறேன். சோஷியோ எக்கனாமிக் நேச்சர் ஆஃப் சாயில் வந்து இம்பேக்டான்னு கேட்டிருக்காங்க. அது கிடையாது. ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர்ஸை நான் படிக்க போகிறேன். இம்பேக்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் டியூ டு ஆந்த்ரோபோலஜிக் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட்டு வந்து anthropologic activities cause tropowing changes that lead to soil erosion, depletion of nutrition, etc. அப்படின்னா அது ட்ரூ. அண்ட் இட் லீட்ஸ் டு சாயில் கண்டாமினேஷன் த்ரூ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் கரெக்ட் தான். ஸோ இல்லை ஆன்சர் வந்து கொஸ்டின்க்கு இன்கரெக்டுக்கு வந்து சி தான் ஆன்சர். அடுத்து வந்து 16 எலமெண்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா லீத்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் தான் எலிமெண்ட்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். அப்புறம் 17th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த லீத்தோஸ்பியர்னு கேட்டிருக்காங்க. இது எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து இதில் வந்து பி 1 and 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டான ஆன்சர் மட்டும் படிக்கிறேன். இட் இஸ் அ சாலிட் க்ரஸ்ட் ஆன் த ஹார்ட் டாப் லேயர் ஆஃப் த எர்த்தா. ஆமாம், லித்தோஸ்பியர் இஸ் நம்ம என்ன படித்தோம் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஹார்ட் அண்ட் டாப் லேயர். இட் கான்சிஸ்ட் ஆஃப் 39% ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் த எர்த்தா. ஆமாம், கரெக்ட் தான். ஸோ இதோட வந்து 1 and 2 வந்து ஆன்சர் கரெக்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹைட்ரோஸ்பியர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரோஸ்பியர்னா என்னங்க? டொமைன் ஆஃப் வாட்டர் ரிலேட்டடாக கரெக்டு. ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் பாடிஸாக கரெக்டு. 70% ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் கவர்டில் அது கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தி அபவ். ஸோ ஹைட்ரோஸ்பியருக்கு ஆன்சர் டி. 19th பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் பார்ட் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் ஓசோன் கேஸ் இஸ் ப்ரெசென்ட். ஓசோன் எங்கே இருங்க ப்ரெசென்ட்னு சொன்னோம். சாட்ரோஸ்பியர் படித்தோம்ல, அது ஆன்சர். ஸோ 20 வந்து எது வந்து நாட் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாட்ரோஸ்பியர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் cloud and associated weather phenomena. ஆமாம், கரெக்ட். சாட்ரோஸ்பியர். செகண்ட் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஐடியல் ஃப்ளையிங் கண்டிஷன்ஸ் ஃபார் லார்ஜ் ஜெட் பிளேன்ஸ். ஆமாம், கரெக்ட். அண்ட் இன் திஸ் லேயர் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் டியூ டு த அப்சர்ப்ஷன்ஸ் ஆஃப் த அல்ட்ராவயலட் ரேடியேஷன் ஆஃப் த சன். ஆமாம், கரெக்ட். இது எல்லாமே கரெக்ட். ஸோ தப்புன்னு சொல்லி கேட்டிருக்க கேட்டரிஸ்டிக் இட் இஸ் த லோவஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியரை கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். எது ட்ரோபோஸ்பியர் தான் அதோடைய ஐ மீன் லைக் லோவர் மோஸ்ட் லேயர் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லீத்தோஸ்பியர். அண்ட் வந்து எலிமெண்ட்டுக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரோபோஸ்பியர் அட்மாஸ்பியர் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் அது கிடையாது. ஸோ இது கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயோஸ்பியர் இஸ் அதாவது இதில் என்ன பார்த்தோம்? ஓகே, பிகினிங் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் வாட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர். பி கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரோபோஸ்பியர், சாட்ரோஸ்பியர், ஐனோஸ்பியர், நெக்ஸோஸ்பியர். அந்த ஹைராக்கிக் பட்டிருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் பயோஸ்பியர் இஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பயோஸ்பியர் இட் இஸ் த நேரோ ஜோன் ஆஃப் த எர்த் வேர் லேண்ட், வாட்டர், ஏர் இன்ட்ராக்ட் வித் ஈச் அதர் டு சப்போர்ட் லைஃப். இதுதான் ஆன்சர். பி இஸ் த ஆன்சர். ஸோ இதோட வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதோடைய ரிலேட்டட் இமேஜஸ் வந்து பார்த்துடலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து லீத்தோஸ்பியர் இந்த பயோஸ்பியர் பார்த்தோம்ல, அதை பார்த்துடலாம். ஸோ இதில் இமேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்த இமேஜை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பயோஸ்பியர் எதுனா ஹைட்ரோஸ்பியர் வந்து வாட்டர், அட்மாஸ்பியர் வந்து ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய ஏர், அண்ட் லீத்தோஸ்பியர் அப்படிங்கிறது வந்து எர்த் பேஸ் பண்ணி. ஸோ இது ரெண்டுமே மூணுமே ஐக்கியமாற விஷயத்தில் தான் வந்து பயோஸ்பியர்னு சொல்கிறோம். அண்டு ட்ரோபோஸ்பியர் இந்த லேயர்ஸ் பார்த்தோம்ல, எல்லாம் பாருங்கள் கிலோமீட்டர்ஸ் கொடுத்து, அதாவது நம்ம லேண்ட் ஏரியாவிலேருந்து கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே வந்து ட்ரோபோஸ்பியர், அதாவது 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறது வந்து சாட்ரோஸ்பியர்,
80 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறது மீசோஸ்பியர், அண்ட் 500 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மேலே இருந்து தனி லேயர்லேருந்து போகிறது வந்து தெர்மோஸ்பியர், அதுக்கு மேலே இருக்கிறது வந்து எக்ஸோஸ்பியர். இப்போ இந்த மீசோ ஸ்பியருக்கும் அந்த தெர்மோஸ்பியருக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து அயனோஸ்பியர். நம்ம சாட்ரோஸ்பியர் படித்தாலும் ஓசோன் லேயர் இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு நடுவில் என்ன பாஸ்னு வரும். ட்ரோபோஸ்பியருக்கும் சாட்ரோஸ்பியர் நடுவில் ட்ரோபோபாஸ், சாட்ரோஸ்பியர் அண்ட் மீசோஸ்பியர் நடுவில் வந்து சாட்ரோபாஸ், அண்ட் மீசோஸ்பியர் அண்ட் தெர்மோஸ்பியர் மீசோபாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீசோஸ்பியர் அண்ட் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோஸ்பியர் பார்த்தீங்கன்னா வந்து தெர்மோபாஸ். இப்படி ட்ரோபோபாஸ், சாட்ரோபாஸ், மீசோபாஸ் அண்ட் தெர்மோபாஸ் வரும். ஸோ இதுதான் வந்து லேயர்ஸ். இது வந்து கூகுள் பண்ணதில் ஈஸியாக இருந்தது, அதுக்காக இது நான் காமிச்சிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி பயோஸ்பியர்னால் இதுதான். ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூட தான் வந்து பயோஸ்பியர். மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயோஸ்பியர்னால் என்னென்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம், மூணுமே ஐக்கியமான விஷயம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் வந்து ஸோ மைனிங் பார்த்தோம்ல. ஸோ மைனிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மைனிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து எந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் மைனிங் அண்ட் ஹைட்ரோ மைனிங் சொல்லிட்டு அந்த ப்ரெஷர் கொடுத்து அந்த கோல்ஸ் வந்து வெளியே எடுக்கிறது தான். ஸோ இது மைனிங். அண்ட் ஆர்டிக் மெல்ட்டிங்னா என்னென்னா இதனால் வந்து எவ்வளோ ஆர்டிக் சி அண்ட் போலார் ஐஸ் கேப்ஸ் மெல்ட் ஆகுதுன்னு நமக்கே தெரியும் குளோபல் வார்மிங்னால. அண்ட் திஸ் ஆர்டிக் சி ஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் 13% per decade over past 30 years. Oldest and thickest ice in the Arctic has declined by a stunning 95%. So sea ice loss has far-reaching effects around the world. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எதனாலனா கார்பன் டை ஆக்சைடுங்கிற மூலியனால தான் ஏற்படுது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கலர்லெஸ் கேஸ் தான். இதோட டென்சிட்டி 53% ஹையர் தென் த ட்ரை ஏராக இருக்கும். இதனால என்னெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் அஃபெக்ட் ஆகுது, லோவர் கான்சன்ட்ரேஷனாக ஏற்படுறதுனால அதாவது இந்த சாலிட் ஸ்டேட் இட் இஸ் கால்ட் அஸ் ட்ரை ஐஸ். மெயின் காம்பனன்ட் வந்து கார்பன் தான். இதனால என்னெல்லாம் ஏற்படுது பாருங்க, ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, ஸ்வெட்டிங், டயர்ட்னஸாக ஏற்படுது, லைக் பிளட் ப்ரெஷர், கோமா, இந்த மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ், டிசினஸ் எல்லாம் வந்து ஹெட்ஏக்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு ஹியூமனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு கார்பன் டை ஆக்சைடு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆத்ரோபோனெட்டிக் நான் காமிச்சிட்டேன். ஈக்காலஜிக்கல்னால் என்னன்னு சொல்லியிருந்தேன்ல, ஈக்காலஜிக்கல் சிஸ்டம். ஸோ இதுனா என்ன அப்படின்னா ஈகோசிஸ்டம்னா வந்து இன்க்ளூடிங் மினரல்ஸ், கிளைமேட், சன்லைட், இது நம்ம படித்தோம். அண்ட் வந்து ஃபிசிக்கல் இது வந்து இருக்குது. அண்ட் பயாலஜிக்கல் காம்பனன்ட்னா பிளான்ட், அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், எர்த் வார்ம்ஸ், ஆந்த்ரோபாட்ஸ், ஃபங்கை, பாக்டீரியா. ஸோ ஃபங்கைனா எப்படி இருக்கும்னா இதான் ஃபங்கை. ஸோ அதை ஃபங்கஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபங்கை அப்படிங்கிறது வந்து சயின்டிஃபிக் நேம். அண்ட் இதோட கிங்டம் வந்து யூகேரியாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் தான் வந்து இது வந்து அடங்கியிருக்கு. ஸோ இதுதான் ஃபங்கை. அண்ட் வேறு என்ன, ஸோ அவ்வளோதான்.